எங்கள் ஆத்துமாவை உமக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஆத்துமா உமக்கு நேராக உயர்த்தப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்லும் போது அதுதானே சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? அவர் எனக்கு செய்திருக்கிற உபகாரங்கள் ஏராளமா இருக்கிறது. 10 மாதங்கள் எனக்கு செய்த உபகாரங்கள் எவ்வளவு அநேகமா இருக்கிறது. அதை எண்ணி எத்தனை பேர் இந்த காலை வேளையில துதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்தது ஏராளம், நீர் எங்களுக்கு செய்தது ஏராளம். ஆண்டவரே நீர் செய்ததை எங்களால விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு நீ செய்திருக்கிறீர். இந்த காலை ஆராதனை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் செய்த உபகாரங்களை மறந்தவர்களாய் அல்ல, நீர் செய்த உபகாரங்களை மறவாதவர்களாய் உம்மை கத்து உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பலவீனங்களை நீக்கி, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் சாபங்களை நீக்கி கல்வாரி சிலுவை அண்டை எங்களை கொண்டு வந்து நீர் நிறுத்தியிருக்கிறீர். உம்முடைய சிலுவையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், உம்மை எண்ணி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி பார்த்து இன்றைக்கு ஒரு நல்ல ஆராதனையை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சுகமாய் மாறட்டும். ஆண்டவரே எல்லா சுகவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகிற ஆராதனையாக இந்த ஆராதனை இருக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க நல்லா கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கர்த்தரை பாடினா மகிழ்ச்சியை வந்துடும். ஒருவேளை உள்ள வரும்போது ஒரு மாதிரி துக்க முகமா வந்தீங்கன்னா ஆண்டவரை பாடுங்க, அவரை துதிங்க. அவரை துதிக்கும் போது அவர் அவருடைய சந்தோஷத்தினால் உங்களை நிரப்பி நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி மகிழ்ந்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி சொல்லி பாடுவோம். Thank you Jesus. அவர்
பாதத்தில் அமர்ந்திருக்க வந்திருக்கிறீங்க. மரியாள் அதை தான் செஞ்சாங்க. மரியாள் இயேசுனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை, வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. எத்தனை மரியாள் இருக்கிறீங்க, எத்தனை மார்த்தாள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எதை விசேஷப்படுத்த விரும்புறேன்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான ஒன்று. அதை மரியாள் அறிந்திருந்தாள். அதனாலதான் எங்கேயும் போயிடல, ஆண்டவரை விட்டு எங்கேயுமே போயிடல. அவர் பாதத்தை விட்டு நான் எங்கேயாவது போயிட்டா அந்த வார்த்தை எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் மரியாளுக்குள்ள இருந்ததுனால ஏசப்பாவை விட்டுட்டு எங்கேயுமே போல. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது, அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானதுன்னு நினைச்சு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா? நான் அப்படிதான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் பேசும்போது, சில காரியங்களை நமக்கு சொல்லி தரும்போது, அது ரொம்ப ஆச்சரியமானதாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதான் அந்த அம்மா உணர்ந்துக்கிட்டாங்க, மரியாள் அம்மா. சில நேரத்தில் நானும் பாஸ்டர்மா எல்லாரும் விசிட்டிங் வரும்போது, நாங்கள் விசிட்டிங் போகிறதே அவங்கள பார்க்க தான் வரோம். ஆனால் விசிட்டிங் போன ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் சமையல் கட்டும்ல போய் உள்ளே உட்காந்துக்குவாங்க. எங்ககிட்ட பேச யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா பாஸ்டர் கவனிக்கணுமே அப்படின்னு. மார்த்தாலும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லலை, ஆனால் ஏதாவது செஞ்சு கொடுக்கறத காட்டிலும் மரியாள் ஒன்றை புரிஞ்சு கொண்டா, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு என் வாழ்க்கையில் முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டதுனால அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். நம்முடைய ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறவர். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் வந்திருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி வந்திருக்கிறீங்களா? ஆமா, என்ன சொல்றாங்க? வந்திருக்கிறாங்களா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். பின்னாடி இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடி நிறைய காலி சீட்டுகள் இருக்கிறது. நீங்க வர்றவங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஜெனிஃபர் முன்னாடி வந்துருங்க. ஆமா, இங்கே இடம் இருக்கு பாருங்க, ஃபேமிலியா உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? வேற எந்த நாமமும் உயர்ந்த நாமம் இல்லை. உலகத்துல பல நாமங்களை சொல்லுவாங்க, ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவின் நாமமே வல்லமையுள்ள நாமமா இருக்கிறது, உயர்ந்த நாமமா இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் முழங்கால்கள் யாவும் முடங்கிடும் இந்த ஒரே நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. இப்ப எல்லாரும் இந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போறோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை சொல்லி உயர்த்தி நம்ம எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தி அவரை நம்ம பாட போறோம். நான் நம்புறேன் நீங்க எல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடுவீங்கன்னு. நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை சொல்லி உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். Yeah.
சிறந்து நம்முடைய பாவத்தின் சங்கிலிகளை முறியடித்த ஆண்டவர், நம்முடைய சாபத்தை முறியடித்த தேவன், வியாதியின் வல்லமைகளை நம்மை விட்டு விலக்கி நம்முடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கின இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். ஓ, பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே, வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே. சொல்லுங்க, பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே, இயேசுவின் நாமம் சொல்லுங்க. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே, இயேசுவின் நாமம் சொல்லுங்க. உயர்த்துவோம், இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம், இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சொல்லுங்க, இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். எரிகோ கோட்டைக்கு முன்பதாக ஜனங்கள் நின்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்போது, அவர்கள் துதிக்கும் போது எரிகோ கோட்டை முறியடி விழுந்தது. அதே போல நாம் துதிக்க துதிக்க நம்முடைய எதிராக இருந்த கோட்டைகள் விழும். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விடுகிறதே. இயேசு நாமம் சொல்லுவே, எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே. இயேசு நாமம் சொல்லுவே, தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விடுகிறதே. இயேசு நாமம் சொல்லுவே, எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே. இயேசுவின் நாமம், சொல்லுவே, இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். எல்லாரும் இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். எழுப்பி நின்று சொல்லுவோம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம். மேலான நீங்க மாத்திரம் சொல்லுங்க, இயேசு நாமம், உன்னத நாமம், இயேசு நாமம், மேலான நாமம். மறுபடியும் எல்லாரும் இயேசு நாமம். உயர்ந்த நாமம், சத்தத்தை உயர்த்தி உன்னத நாமம், மேலான நாமம். நல்ல சத்தமாய் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் வெற்றி சிறந்தவர். ஓ, சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், வெற்றி பெற்றார். மரணத்தை ஜெயித்தவர். அவர் ஜெயித்திட்டார். எல்லா நாமங்களும் அறிக்கை செய்யட்டும். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம். ஓ, இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், வல்லமையுள்ள நாமம், மேலான நாமம், சத்துருவின் கோட்டைகளை முறியடிக்கிற நாமம். ஓ, ஷகதலரபோ, லகதலரபோ. இயேசு நாமம், உயர்ந்த உயர்ந்த நாமமே. உன்னத நாமம், ஹalleluya. இயேசு நாமம், உயர்ந்த நாமம், எல்லா சத்துருவின் கோட்டைகள் முறியடிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா அந்தகார கிரியைகள் ஒழிக்கப்படுகிறது.
ஸ்தோத்திரம். சத்துரு பயப்படுகிற நாமம் இயேசுவின் நாமம். எல்லா கிரியைகளையும் முறியடிக்கிற இயேசுவின் நாமம், வல்லமையுள்ள நாமம். ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வேதனைகளும் மாறுகிறது. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். அநேக கட்டுகள் விடுதலையாகப்படுகிறது. இந்த காலை ஆராதனை நேரத்தில் கட்டுண்டவர்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். ஹalleluya. கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். எல்லா கட்டுகள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் முறிய அடிக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே உனக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்கள், ஹalleluya, அவர்களுடைய தீமை ஒருபோதும் உன்னை வெல்லாது. இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள். ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. ஓ ஹalleluya. இன்றும் இயேசு அவருடைய வல்லமை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம். நம்முடைய திறமைகள் அல்ல, நம்முடைய சாமர்த்தியங்கள் அல்ல. இதுதான் ரீசெண்டா பெண்கள் கிரிக்கெட் போட்டியில ஜெமிமா அப்படின்ற ஒரு சகோதரி இந்தியாக்காக விளையாடும் போது, விளையாண்டு முடிச்சு இந்தியாக்காக அவங்க ஜெயிச்சு கொடுத்த பிறகு அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இது என்னால் ஆனதல்ல, இது என்னால் ஆனதல்ல, என் கூட இயேசு இருந்ததுனால தான் அது முடிந்தது அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு காரணம் என்ன? இயேசுவின் வல்லமை மிகப்பெரியது. ஹalleluya. சில வேளைகளிலே நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு யார் உண்டு, எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கு சாமர்த்தியமும் இல்லை, எனக்கு திறமையும் இல்லை, நான் எங்க போய் நின்னாலும் எனக்கு ஏமாற்றம், தோல்விகள், அப்படி என்று நீங்கள் அங்கலாய்த்து இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களோடு உண்டு, இயேசு உங்களோடு இருக்கிறார். இதை காட்டிலும் ஒரு பலன் ஒரு மனுஷனுக்கு எதையுமே சொல்ல முடியாது. இயேசுவே எங்கள் பலன். காரணம் என்ன? அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உயர்த்தினீங்களே, எவ்வளவு சர்வ வல்லவர் தெரியுமா? அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொல்றாங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் தரித்திருக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஆயுள் முழுவதும் நாங்கள் உம்மை உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயர்த்தி, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காகவே நீர் வாழ்ந்தீர், எங்களுக்காகவே இன்றும் ஜீவனோடு இருக்கிறீர். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர், நிகரே இல்லா தேவன் நீர், இல்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவர், கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஓ ஹalleluya.
எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே, நாங்கள் இந்த கால வேளையிலே நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எப்படி தூதர்கள் உம்மை பாடினார்களோ, மூப்பர்கள் உம்மை விழுந்து வணங்கினார்களோ, அப்படியே நாங்களும் உம்மை வணங்குகிறோம். வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பராவரும் விழுந்து வணங்கிடும் நினையற்ற வல்ல நாமமே, வல்ல நாமமே. வான சேனைகள் வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒளித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே, மரண கூறினை ஒளித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. ஓ ஷகதரபோ, அத்தனை உயர்த்துங்கள். Thank you, Jesus. வல்ல நாமம், மேலான நாமம். ஓ ஸ்தோத்திரம். மரண கூறினை ஒழித்து எழுப்பின யூதராஜ சிங்கம், ஓ நம் நடுவே, நம் மத்தியிலே இந்த ஆராதனை வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஷகதலரபோ. ஹalleluya. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்துவோம். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவோம். அற்புதமாக்கின இயேசுவை எல்லாம் புகழும் கனவும் செலுத்திடும் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் அற்புதமாக்கின இயேசுவை எல்லாம் புகழும் கனவும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே, எங்கள் ஆயுள் முழுவதும் உயர்த்திடும் என்னை அற்புதமாக்கின இயேசுவை எல்லா புகழும் கனவும் செலுத்திடும் எல்லாவற்றின் மேலும் உங்க சத்தம் கேட்கணும். எங்கள் ஆயுள் என்னை அற்புதமாக்கின எல்லா புகழும் கனவும் செலுத்திடும் வஞ்சின் மேலும் உயர்ந்தவரே. எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே, நீர் எல்லாவற்றிலும் மேலானவர், நீர் எல்லாவற்றிலும் மேலானவர் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை நாங்கள் உமக்கே சமர்ப்பிக்கிறோம், உமக்கே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் உயர்ந்தவர், உங்கள் சூழ்நிலை காட்டிலும் இயேசு பெரியவர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அதுதானே சொல்லி பாடினீங்க. நம்ம பாடினது பொய் அல்ல, எவ்வளவு நிஜம் பாருங்க. எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறீங்களே இந்த சூழ்நிலை, நீங்க இப்ப சந்தித்து கொண்டிருக்கிறீர்களே சில பிரச்சனைகள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே சில காரியங்கள், இதற்கு முன்பதாக ஒன்றை நினையுங்கள், எல்லாவற்றிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் என் கூட இருக்கிறார். அவருக்கு அப்புறம் தான் எல்லாம், அவருக்கு முன்னாடியும் ஒண்ணுமே இல்லை, அவருக்கு அப்புறம் தான் எல்லாம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் இருந்தார்னா அப்படின்னா என்ன? இயேசுக்கு அப்புறம் தான் எல்லாம்.
எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் என்கிட்ட அதை தான் சொல்றாரு. அவருக்கு அப்புறம் தான் எல்லாம். அவருக்கு மேல ஒரு அதிகாரிகள் இல்லை, அவருக்கு மேல சொல்லிக்கொள்ற ஒருத்தருமே இல்லை. இந்த பவர்ஃபுல் பர்சன், அவருக்கு மேல வல்லமையுள்ள ஆட்கள் யாரா இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அவருக்கு மேல ஒருத்தருமே இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர் தான். இந்த எல்லாவற்றிற்கும் மேலான கர்த்தர் ஏன் கூட இருக்கிறது தான் எனக்கு தைரியம். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்முடைய சபையோடு இருக்கிறார். உங்க கூட இருக்கிறார். உங்க வீட்டில் இருக்கிறார். உங்க இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கலக்கம் அடைய வேண்டியதில்லை. அல்லேலூயா. மரியாள் எப்படி கர்த்தருடைய பாதத்தை தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் இருந்தாரோ, அந்த மரியாள் வீட்டிலே ஒரு அற்புதம் நடந்ததே. இன்றைக்கு நீங்களும் நானும் யோசிக்கணும், ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வீட்டிலே, எங்கள் சபையிலே ஒரு அற்புதம் நடக்க உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நம்புகிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற இயேசு எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குதுங்க. மனுஷன் நம்ம குறைய பார்க்கிறவன், ஆண்டவர் நம்முடைய குறைய தீர்க்கிறவரா இருக்கிறார். மனுஷன் எப்பவுமே நம்ம குறைய பார்த்து நம்ம ஒதுக்கி வைப்பான். ஆண்டவர் என் குறைய தீர்த்துட்டு என்னை அணைத்து கட்டி தழுவி கொள்ளுகிறவரா இருக்கிறார். இந்த காலை ஆராதனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெற நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்க கர்த்தரை விட்டு தூரமா போய் உங்களை நிராகரித்துக் கொள்ள நினைக்கலாம். நான் இந்த பாவம் செய்து விட்டேன், நான் இதை பண்ணிவிட்டேன் என்று நீங்கள் உங்களையே நீங்கள் நிராகரித்துக் கொள்வதை கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் எவரையும் நிராகரிக்கிறதில்லை. இயேசு எவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் குறைகளை பார்க்கிறவர் அல்ல, உங்கள் குறைகளை தீர்க்கிற ஆண்டவர். உங்களை குற்ற மனசாட்சியோடு பிசாசு நடத்துவான். நீ போறியே, ஏன் இதை பங்கு பெறதுனால உனக்கு என்ன நடந்துருச்சு? இதை பங்கு பெறியே, இவ்வளவு வாய் பேசுற, நீ இதை செய்றியே, இவ்வளவு காரியங்களை நீ இவ்வளவு காரியத்தை சண்டை போட்டுட்டு வந்து இதுல பங்கு பெறியே, இவ்வளவு பொய் பேசிட்டு வந்து பங்கு பெறியே அப்படின்னு சொல்லி உங்களை குற்ற மனசாட்சியில தள்ளி உங்களையே நீங்கள் கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு நிராகரித்துக் கொள்வதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையில தெளிவாய் நமக்கு பேசுகிறார். அவர் குறைகளை பார்க்கிறவர் அல்ல, குறைகளை தீர்க்கிறவர். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஸ்திரீ தவறு செய்து விட்டு போய் அவருடைய பாதத்தருகே விழுந்த உடனே அந்த ஸ்திரீயை கல்லெறிய அநேகர் வந்தார்கள். குறைகளை பார்க்கிற மனுஷர்கள் கல்லெறிய வந்தார்கள். ஆனால் குறைகளை தீர்க்கிற ஆண்டவர் அவளை தூக்கி எடுத்து இனி பாவம் செய்யாதே என்று ஒரு விமோச்சனத்தை அளித்த குறைகளை தீர்க்கிற இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். அதை தான் இன்னைக்கு வலியுறுத்த விரும்புறேன். நீங்க உங்களை நிராகரித்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் செல்லாதீங்க. ஒரு ஸ்டெப் நீங்க உங்களை நிராகரித்து கொண்டு ஐயோ நான் தகுதி இல்லையே, நான் பாத்திரவான் இல்லையே என்று உங்களை நீங்கள் துண்டித்துக் கொண்டு கர்த்தருடைய கனெக்ஷன்ல இருந்து உங்களை துண்டித்துக் கொண்டீர்கள் என்றால் பிசாசு அந்த துண்டிப்பில் இருந்து உங்களை தூக்கி எடுத்துக்கொண்டு கர்த்தரை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போய் விடுவான். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே நாங்கள் இந்த காலை வேளையில உம்முடைய அப்பத்தில், உம்முடைய ஐக்கியத்திலே, உம்முடைய சரீரத்திலே, உம்முடைய உடன்படிக்கைக்குள்ளே நாங்கள் பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இயேசு எங்கள் குறை குற்றங்களை மன்னித்து எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே நாங்கள் இதை விட்டு தூரமாய் போவதல்ல, நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போவதல்ல. நாங்கள் தூரமா போகணும்னு நீங்க நினைச்சாலும் கர்த்தர் உங்க கரத்தை விட மாட்டார். உங்களை பிடித்து அணைத்துக் கொள்வார், உங்களை ஈர்த்து கொள்வார். உங்கள் குறைகளின் நிமித்தம் உங்களை தள்ளி விட மாட்டார். உங்களை போ அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட மாட்டார். கர்த்தர் உங்களை அணைத்துக் கொள்வார். உங்க குற்ற மனசாட்சி எல்லாம் இன்னைக்கு நீங்கினது. கர்த்தரை ஆராதித்திருக்கிறீர்கள், மகிமைப்படுத்தி உண்மையாய் அவரை தொழுது கொண்டிருக்கிறீர்கள். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மைதான் முன்வைத்து இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதித்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்திருக்கிறோம். உம்முடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம்.
நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த ஆராதனை வேளையிலே உம்மை நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறோம். நீர் எங்க நடுவே உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வதித்து எங்களோடு கூட பேசி நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பியும். எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.